கம் டு ஃபேஸ் மாஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயக்குமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பலாப்பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்காதுன்ற மாதிரி, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா 0 வருன்ற மாதிரிலாம் விமர்சனம் பயங்கரமாக வச்சுட்டு இருந்தார். ஆனால் டெல்லி பிடியில் பார்த்தீங்கன்னா வேலுமணி ஒரு சில பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட பெரிய லெவலில் எதிர்ப்பு இல்லை. ஓபிஎஸ் வந்து கட்சி கைப்பற்றுவார். இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுருக்காரு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட உதயகுமாருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை காலி பண்ணணுன்ற ஒரு வெறி இருக்குன்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயகுமார் வந்துட்டார். அப்படியே ஃபுல்லாகவே தென் மாவட்டம்லாம் கைப்பற்றிலாம் பார்க்குறாரு. பட் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உதயகுமார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இதுக்கு முன்னாடி போய் எத்தனையோ தூரம் மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ பலாப்பழம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இது எதனால சொல்லிட்டு பார்த்தோம்னா மோடியே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறதா என்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவர் நினச்சா பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து ப்ரெஷர் பண்ணி வாங்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா சலுகைகள் வந்து ஓபிஎஸ் அங்கே ஜெயிச்சாருன்னா டெல்லி வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறதே பாஜக ஜெயிக்கிறது தான் வந்து ஒரு மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.